ரஜினி இதோ வரேன் புலி வருது அவன் காட்டின காடை மாதிரி இப்போ அண்ணாமலை கொஞ்சம் லேசாக காட்டுறாரு. இது முழு திருடன், இது அடை திருடன். எடப்பாடி அரை, ஸ்டாலின் முழு. நல்லா குனிய வச்சு குத்திட்டாங்க. மக்கள் ஆட்சி பண்ண தெரியாதே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பரதேசி உன்னை எடுத்தாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட. அவங்கள எடுத்தாங்க. விஜய் பார்த்தீங்க, நீ பார்த்தியா? அதே நானும் அதே தான். இவ்வளோ உயரமாக இருக்க நீயே பார்க்கும்போது இந்த குள்ள பொம்பளை எப்படி பாப்பா? நீ வாட் மேட்டர்? உனக்கு எப்படி தெரியுது இந்த கூட்டத்தை பார்த்தா? நான் சொல்றேன், இந்த கடை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் இது பத்தல. இந்த பார், அந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் உன்னால நடந்து போக முடியல. இது எப்படி இருக்குன்னு கேட்கறியே? புரட்சி தலைவர் வந்த மாதிரி அவர் இப்போ எழுந்து வந்து விஜய் உருவத்தில் நடமாடி கொண்டு இருக்கின்றார் என்று எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று எனக்கு தேவையில்லை. பிடிச்ச தொட்டு தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும் போதே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு விஜய் மட்டும்தான் சொந்தக்காரன்னு அப்போவே சொல்லிட்டேன். டி நகரில் அன்னதானம் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த சாப்பாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன் என்னம்மான்னா இப்படின்னாங்க. அவர் கண்டிப்பாக வருவார். அவருக்காக நான் கனகதுர்கை கோயிலுக்காக வேண்டுதல் பண்ணி ஜெயிப்பார் என்று நாங்கள் எப்போ சொல்லிட்டோம். இப்போ இல்லை, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் 48 நாள் விரதம். நான் சாமியார் பொம்பளை இல்லை, மாமியார் பொம்பளை இல்லை, நடுத்தரம். என்ன அவர் அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை. யாரு அவரு? 6 மாதத்துக்கு முன்னாடியே கவுந்துட்டார்ல, அந்த ஞாபகத்தில் சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாரு. யாரு நீ யாரை சொன்னையோ அவர் தான், அந்த கவுர் தான். ஆரம்பம் கயிறை எடுத்து போட்டுக்கலாம். அவன் ஆகிட்டான் இவன் ஆகிட்டான்னு உடனே இவன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆகி போயிட்டாங்க. நாற்று அடிக்குது. இது உலகமே சொல்லுது, ஊரும் சொல்லுது. இது நீயே உன் வாயில என்கிட்ட கேட்குற. அவரை பற்றி கேட்க ஐயோ, அதிமுக திமுக கூட கூறுறதும் பேமானித்தனம். திமுககாரன் அதிமுக கூறுறதும் லோபர்த்தனம். அது அந்த லோபருங்க தான் அவ பாகுபாடு. அண்ணன் தம்பி தங்கச்சி இல்லாத போகிறாங்க பார்த்தியா, வழிமுறை. இந்த ரெண்டும் கூட்டணி ஆகி இவரை கவுக்குமா? இந்த ரெண்டே இப்போ கவுந்துக்குனுக்குது. இது எப்படி நிமிந்து இன்னொருத்தரை கவுக்கும்? ஐய, கள்ள கூட்டணி விட கேவலமான கூட்டணியா? நல்ல கூட்டணி, நல்லவங்களோட இன்னார் செய்தார் ஒருத்தாரை அவர் நான் நன்னயம் செய்து விட்டார். இவன் அப்படி இல்லை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு கலந்துட வேண்டும். இந்த ரெண்டு கூட்டணியும் திருட்டு கூட்டணிகள். இது முழு திருடன், இது அடை திருடன். எடப்பாடி அரை, ஸ்டாலின் முழு. இது 100, இது 50. ஐயோ, உதயநிதி அவனே திருடும்போது இவன் வேணான்னு எல்லாம் உள்ள விட்டுக்கின்னு சிங்கப்பூர் பாரின் அமெரிக்கா போகிறாங்களாம். உடம்பு சரியில்லையாம். உடம்பா சரியில்லை, உத்தந்தலை முதல் உள்ளங்கால் வரை மொத்தமே சரியில்லை. உனக்கு பல வருஷமாக அந்த பிளட்டெல்லாம் சர்க்குலேஷன் பண்ணி வேறு பிளட்டு ஏறுது. இதை விட உனக்கு வேறு என்ன வேணும்? நீ எதை கொண்டு செல்ல? எதை இழந்தாய் நீ அழுவதற்கு? எதுக்கு ஓலமிடுற? நீ விட்டியா? உன் குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்களா? அதோட நீ கொஞ்சம் கைண்டு ஒதுங்கு. ரிட்டைர்மெண்ட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரிட்டைர்மெண்ட் ஆகினா முழுமையாக அவங்க ஆளுங்களே ரிட்டைர்மெண்ட் தான். அவங்களே வருவாங்களாம், வேறு யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவங்க அப்பா வரும்போது பெரிய பண மூட்டையை கட்டின்னு வந்தார். அதை எடுத்தாந்து ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாரு. ஸ்டாலின் அவங்க பிள்ளைக்கிட்ட உதயநிதி கொடுக்குறான். இவன் பொண்டாட்டி பிள்ளை கொடுக்குறான். இதே மாதிரி வப்புரத்தி தப்பு மூலங்க இந்த தப்பாக கணக்கு போட்டு பதங்க எல்லாரும் கணக்கு தான் தப்பு இல்லை, நீ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு நல்லா குனிய வச்சு குத்திட்டாங்க மக்கள். இதெல்லாம் கருணாநிதி போட்ட ஓட்டா ஜெயித்தது இல்லை எடப்பாடி நல்லவன் போட்ட ஓட்டா விஜய் ஜெயித்தார்? வல்லவர்கள், நல்லவர்கள், நாணயம் உள்ளவர்கள்
மண்ணின் மைந்தர்கள் மகா 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 இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் பெரியோர்கள் குழந்தைங்களாம் சொல்கிறாங்க, அம்மா எடப்பாடிக்கும் போடாத ஸ்டாலினுக்கும் போடாத விஜய்க்கு போடு, விஜய் அங்கிளுக்கு போடு. எல்லாரும் பார்த்தாங்க, குழந்தை வாக்கு நல்ல வாக்குன்னு எல்லாரும் குத்துற இடத்துல எல்லாம் சேர்த்து ஒரே குத்தா விஜய்க்கு குத்திட்டாங்க. கெட்டா வந்துட்டாரு. இப்போ சொல்றாங்க விஜய் அவருக்கு ஆட்சி பண்ண தெரியலன்னு சொல்றாங்களே. யாரு? ஏம்பா எதிரி ஆட்சி பண்ண தெரியும்னு சொன்னா அசிங்கம், பண்ண தெரியாதுன்னா கௌரவம். இதை சொல்கிறான் பாரு, அதை விட கேவலமான அசிங்கம் உனக்கு இல்லை. ஆட்சி பண்ண தெரியாதே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பரதேசி உன்னை எடுத்தாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட. அவங்கள எடுத்தாங்க, அவன் ஜெயலலிதாவை வச்சுட்டு அதை பண்ணிட்டான். அந்த கட்சியை காப்பாற்ற நான் 72 இருந்து ஏடிஎம்கே பக்கா மகளிர் அணி செயலாளர், ஊர் தலைவி, 62 வருஷம் பொது நல சேவைக்கு. நான் சாதாரண ஆள் இல்லை, பெரிய பழைய பெருசாது. நீ யாரை கேட்குற கேளு, நான் பதில் சொல்கிறேன். இப்போ அண்ணாமலை வரேன்றாரு 2031 நான் தான் சொல்கிறேனே, எல்லாரும் வரேன் நாங்கள். ஏய் ரஜினி இதோ வரேன் புலி வருது அவன் காட்டின காடை மாதிரி இப்போ அண்ணாமலை கொஞ்சம் லேசாக காட்டுறாரு. காட்டட்டும், அவர் வரட்டும், வந்தால் மக்கள் கொடுத்தா ஊற்றிக்கிட்டோம், இல்லைன்னா ஊற்றிக்கின்னு போய் படுத்துக்கிட்டோம். ஊற்றிக்கின்னு போத்திக்கின்னு ஊற்றிக்கலான்னு அதுதான் நடக்கும். அண்ணாமலை வரட்டும், அண்ணாமலையாரே வரட்டும். விஜயே அடிக்க ஆள் இல்லை. என் பேர் பருப்பே இல்லை, தண்ணி இல்லை, எங்கே போய் வேக வைப்பாங்க?